ஒரு உண்மையை சொல்லவா? ஒரு வேலையை நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலை நடக்கவே நடக்கும். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒரு வேலையை வந்து ஒரு 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 பல மணி நேரம் டைம் எடுத்து அதை இன்ச் பை இன்ச்சாக பார்த்து அதை ப்ராப்பராக குவாலிட்டியாக கொடுக்கணும்னு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தான் எனக்கு புரிய வந்தது என்னென்னா, ஒரு வேலை குவாலிட்டியாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிற நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது கிடையாது. நமக்கு அந்த வேலை மேலே இருக்க பயம், நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற பயம், நம்ம வந்து அந்த வேலை வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோங்கிற பயம். இந்த பயம் என்ன பண்ணும், அந்த வேலையை ஸ்லோவானால் அந்த வேலைக்கு உண்டான வேல்யூ போயிடும். இப்போ மீன் டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள், காலேஜில் இருக்கலாம், ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், இல்லை அவங்க கூட வந்து இருக்க கொலீக், பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிற விஷயத்தை வந்து தூக்கி தூர வச்சுட்டு அவங்க வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, ஒரு வேலை செஞ்சு அதில் ஒரு கமெண்ட் வரும், அதை வச்சு அடுத்த வேலை அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ரியல் லைஃப்பில் ப்ராக்ரஸ் பீட்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஸோ நீ ப்ராக்ரஸ் பண்ண நீ டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்ப, நீ நல்ல பொசிஷனுக்கு உன்னால் போக முடியும். இந்த இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ ஐ சஜஸ்ட் யுவர் புக் விச் இஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரிட்டன் பை ஜேம்ஸ் கிளியர். ஸோ இந்த புக் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ். இந்த புக் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதுக்குண்டான பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு மாற்றி அமைச்சுது. ஸோ இந்த புக் உண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா, ஆடியோ புக் அண்ட் ஃபிசிக்கல் புக் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அண்டு கமெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். Just comment book, I will share you in your DM. Okay, thank you, bye bye.